Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 18. நாராயண நம்பூதிரிகள் திகைத்து போய் சுற்றுமுற்றும் பார்த்தார். திடும் என்று கிளம்பி அந்த மல்லிகைப்பூ மனம் மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்தது. 10 வினாடிக்கு பின் மனம் காணாமல் போயிற்று. தீனதயாளன் சொன்னான், இதே மாதிரி தான் சுவாமி, நேற்றைக்கு மல்லிகைப்பூ மனம் வந்துச்சு. ஒரே கன்னி பெண்ணு துர்மணம் அடைந்தால் இப்படி தான் மல்லிகை மனம் கிளம்பும். அந்த பெண்ணின் ஆவி அமைதி இல்லாமல் இங்கே அலைஞ்சு கொண்டிருப்பதற்கு அடையாளம் தான் இந்த பூவாசனை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபாய அறிவிப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த பங்களாவுக்குள் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு ஆவியின் சேட்டைகள் அதிகமாகும். அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி ஆவியை உரிய பரிகார பூஜை மூலம் சூன்ய கயிற்றில் கட்டி போடணும். ஈஸ்வரமூர்த்தி பதற்றப்பட்டார். அந்த பரிகார பூஜையை உடனே பண்ணுங்க சுவாமி. அந்த பூஜைக்கு தான் பணத்தை எரித்த இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண் கொண்டு வரணும். இன்றைக்கி ராத்திரி 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே மண்ணை கொண்டு வந்து விட்டா உடனே பரிகார பூஜையை பண்ணி ஆவியை சூன்ய கற்றியில் கயிற்றில் கட்டி இந்த மங்களாவிலிருந்து வெளியேற்றிடலாம். கதிரவேலு சொன்னார், சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் இக்பால் இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு கருவேலங்காட்டுக்கு போய் அந்த பொண்ணை எரிச்ச இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வந்துடுவோம். இந்த எலுமிச்சம்பழங்களை உங்கள் சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கொண்டு பிரேதம் எரித்த அந்த இடத்துக்கு போங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சொன்ன நம்பூதிரிகள் தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை பிரித்து விபூதியில் குளித்திருந்த 2 எலுமிச்சம்பழங்களை எடுத்து கதிர்வேலிடமும் இக்பாலிடம் கொடுத்தார். அவர்கள் வாங்கி கொண்டது நம்பூதிரிகள் ஈஸ்வரமூர்த்தியிடம் நிமிர்ந்தார். இந்த அறையில் நான் 1 மணி நேரம் தனியாக இருந்து சில மந்திரங்களை உச்சரிக்கணும். எல்லோரும் வெளியே போயிடுங்கோ, நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்தாவது. 4 பேரும் நம்பூதிரிகளை கும்பிட்டு விட்டு பவ்யமாக வெளியேறினார்கள். நேரம் இரவு 11 மணி. மாடி அறையில் தனியாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த ஈஸ்வரமூர்த்தியை தீனதயாளன் நெருங்கினான். அப்பா, ஈஸ்வரமூர்த்தி யோசிப்பிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்தான். என்ன தயாள, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. கதிரவேலும் இக்பாலும் சுகதாவை எரிச்ச இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வரக்காக கிளம்பி போயிட்டாங்க. கீழே இருக்கிற அறையில் நம்பூதிரிகள் பரிகார பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்காரு. அவங்க கொண்டு வர போகிற கைப்பிடி மண்ணும் நம்பூதிரி செய்ய போகிற பரிகார பூஜையும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஈஸ்வரமூர்த்தி மகனை வியப்பாக பார்த்தேன். தயாள, நீ என்னடா சொல்கிற? சுகிருதா ஆவி இந்த பங்களாவில் இருக்குன்னு நம்பூதிரி சொல்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. மல்லிகைப்பூ மனம் வந்ததே, அது ஆவியோட வேலையாக என் மனசுக்கு படலை. பின்ன யாரோ நம்ம பயமுறுத்துறாங்களா? டே தயாள், என்னடா சொல்கிற? அப்பா, சுகிர்தாவை நாம் இங்கே கடத்தி வந்ததும் எதிர்பாராத வகையில் அவள் இறந்து போனதும் வெளியே இருக்கிற யாரோ ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பண்ணின சில்மிஷ வேலை தான் இந்த மல்லிகைப்பூ வாசனை. இது ஆவி சமாச்சாரம் கிடையாது. ஆவிதான் நம்பூரி சொல்கிறாரே, அதைத்தான் நம்ப முடியலன்னு சொல்கிறேன். டே தயாளு, உன் வயசு அப்படி உன்னை பேச வைக்குது. நாராயண நம்பூதிரிகள் சாதாரணமாக கிடையாது. ஜோதிடத்திலும் மாந்திரிகத்திலும் நிபுணர். அவரை எனக்கு 25 ஆண்டாக தெரியும். திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் சுமை தாங்கும் தொழிலாளியாக இருந்த என்ன எதேச்சையாக ஒரு நாள் பார்த்த நம்பூதிரி, பெரிய தொழிலதிபராக வர வேண்டிய நீ மூட்டை தூக்கலாமா? வர்ற 18ஆம் தேதி பகுள பஞ்சமி நாள் அன்றைக்கி உன் கையில் இருக்கிற பணத்தை போட்டு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தொழிலை தொடுங்க. அந்த தொழில் கொடிகட்டி பறக்கும். அது மூலமாக நிறைய தொழில்களை ஆரம்பிக்க வேண்டிய யோகம் உனக்கு வரும். ஆயிரக்கணக்கில் வந்துட்டு இருந்த பணம் லட்சக்கணக்கில் வரும். 10 ஆண்டுக்கு அப்புறம் இந்த லட்சங்கள் கோடிகளாக மாறும். 25 ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற பெரிய தொழில் மேதைகளில் நீ ஒருத்தர் அப்படின்னு சொன்னார். என் கையில் பணம் இல்லையா சாமின்னு சொன்னேன். 2 நாளில் பணம் வரும்னு சொன்னார். அதே மாதிரி நான் வாங்கியிருந்த லாட்ரி சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்தது. அந்த பணத்தை வச்சு தீனதயாளன் குறிப்பிட்டேன். அதை வச்சு ஒரு ஃபவுண்ட்ரி ஆரம்பிச்சிங்க. ஃபவுண்ட்ரியில் சம்பாதிச்சதை வச்சு ஒரு நூற்பாலை வாங்கி நடத்துனீங்க. அது கொடுத்த லாபத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்குனீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்காத தொழிலே கிடையாது. காகிதம் முதல் கணினி வரைக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அப்பா, நான் நம்பூதிரி பேச்சை எப்போ எடுத்தாலும் நீங்கள் இதையெல்லாம் சொல்கிறது வழக்கமானது தான். இது வரைக்கும் நீங்கள் இதை 100 தடவை சொல்லியிருப்பீங்க. ஜோதிடத்தின் மேலே ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது தப்பில்லை. ஆனால் நம்பூதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு அவர் சொல்கிறதை வேதவாக்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். என் கல்யாண விஷயத்தில் அவர் சொன்னதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. எனக்கு ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கிறதாகவும் அந்த தோஷத்தோடு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உயிருக்கு ஆபத்துன்னு, அந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னா வீட்டுக்கு மூத்தவளாக இருக்கிற ஒரு பொண்ணை 44 நாள் கெடுவுக்குள்ளே செங்கருதி பகவதி அம்மன் கோவிலில் வச்சு தாலி கட்டி அன்றைக்கி ராத்திரியே யாருக்கும் தெரியாமல் அவளை தீர்த்து கட்டி எரித்து அந்த சாம்பலை கடலில் கொண்டு போய் கரைச்சிடணுன்னு நம்பூதிரி சொன்னப்போவே நான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்கல. சிங்கப்பூரில் இருக்கிற கோடீஸ்வர தொழிலதிபர் சொக்கலிங்கத்தோட பொண்ணை அடுத்த ஆண்டு நான் கல்யாணம் பண்ணிக்கும்போது என் ஜாதகத்தில் தோஷம் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு நானும் தீர்க்க ஆயுசோட கணவன்
மனைவியாக வாழணுன்னா ஒரு ஏழை பண்ண பலி கொடுக்குறது தப்பே இல்லைன்னு சொன்னீங்க. நானும் என்னோடய உயிர் மேலே இருக்கிற ஆசையால் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். வீட்டுக்கு மூத்தோளாக இருக்கிற ஒரு பொண்ணை தேர்வு பண்ணுங்கிறதுக்காக கம்பெனி வேலைக்குன்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட பெண்களை இன்டர்வியூ பண்ணோம். அதில் சுரபியை தேர்ந்தெடுத்தோம். சுரபிக்கு மேலே பரிவும் பாசம் உண்டாகணுங்கிறதுக்காக எனக்கு காயத்ரின்னு ஒரு காதலி இருந்தாவும் அவள் விபத்தில் இருந்து போனதாகவும் காதில் பூ சுற்றி அவகிட்ட உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான உருவ ஒற்றுமைன்னு சொல்லி அவளை நம்ப வச்சோம். அதோட நாம் நின்று இருந்தாலே போதும், சுரபி சுலபமாக என்னோடய வலையில் விழுந்திருப்பான். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே போய் சுரபியோட தங்க சுகிருதாவை கடத்தியது இம்மாலய தப்பு. சுகிருதாவை நான் மீட்டு கொடுத்தா சுரபிக்கு என் மேலே கூடுதல் பரிவு பாசம் உண்டாகும் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நடந்தது என்ன? தீனதயாளன் நீளமாய் பேசி முடித்ததும் ஈஸ்வரமூர்த்தி கவலை முகமாக அவனை ஏறிட்டார். இந்த பாரு தயாள, நாம் போட்ட திட்டமெல்லாம் சரிதான். சுரபிக்கு எடுத்த எடுப்பில் உன் மேலே நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகணுங்கிறதுக்காக தான் சுகிருதாவை கடத்தி வந்தோம். அவளை திரும்பவும் பத்திரமாக ஒப்படைக்கும் போது சுரபிக்கு உன் பேரில் உண்டாக போகிற நல்ல எண்ணத்தை பயன்படுத்தி அவளை கல்யாணத்தை சம்மதிக்க வச்சிடலான்னு திட்டம் போட்ட வரைக்கும் எல்லாமே ஒழுங்காக தான் நடந்தது. சுகிருதா திடீர்னு செத்து போனதான பிரச்சனையே. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க இப்போ நம்பூதிரி இருக்காரு. அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பரிகார பூஜையால் தீர்க்கிற பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்பூதிரி நினைக்கிற மாதிரி ஆவி சமாச்சாரமும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன தான்ட்ட சொல்ல வர்ற? இங்கே நடக்கிற காரியம்லாம் வெளியே இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அறிகுறி தான் இந்த மல்லிகைப்பூ மனம். அப்படி விஷயம் வெளியே போயிருந்தா இந்நேரம் வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்திருப்பாங்களே. அந்த ஆள் போலீஸுக்கு போக விருப்பப்படாதவராக இருக்கலாமே. தயாளு, நீயும் வீணாக பயப்பட்டு என்னையும் பயப்படுத்துகிற. நம்பூதிரியோட சக்தியை பற்றி உனக்கு தெரியாது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஈஸ்வரமூர்த்தி சொல்லி கொண்டிருக்கும் போதே தீனதயாளன் செல்ஃபோன் கூப்பிட்டது. எடுத்து ஹலோ என்றான். ஐயா, நானே இக்பால். ஏன்னா கருவலங்குப்பத்துக்கு போய் சேர்ந்துட்டிங்களா? இப்போ அங்கிருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம் ஐயா. அந்த பக்கமாக போலீஸ் வந்துருக்கலாம், ஜாக்கிரதை. போலீஸ் கண்ணில் பட்டுடாதீங்க. பைக்கை ஒரு புதர் மதையில் வச்சுட்டு நானும் கதிர்வேலும் மரவாக தான் உட்காந்துட்ருக்கோம் ஐயா என்று சொன்ன இக்பால் சற்று யோசித்து தயக்கமாய் குரலை எழுதான். ஐயா, என்ன? இப்போ மணி 11:15. 12 மணி வரைக்கும் காத்திருக்காமல் சுகிருதாவை எரிச்ச இடத்துலேருந்து இப்போ ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு உடனே புறப்பட்டு வந்துட்டுருமாயா? இது இப்போ ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறீங்களா? வேண்டாம். நம்பூதிரி சொன்ன மாதிரி 12 மணிக்கு மேலே எடுங்கய்யா, இல்லைன்னா அவர் கோபம் வந்துடும். ஐயா சொல்லு, என்ன? 12 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க பயமாக இருக்கியா? எதுக்கியா பயம்? பைக்கில் நாங்கள் வரும்போது யாரோ எங்களை பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருந்ததுயா இக்பால் சொல்ல, தீனதயாளன் கையில் இருந்த செல்ஃபோன் மெலிதான நடுக்கத்துக்கு உட்பட்டது. தொடரும்.